ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 250 கிராம் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயம் சேர்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இது கூட 10லேருந்து 15 காஞ்ச மிளகாயை விதையெல்லாம் எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, மிளகாயோட காரம் மட்டும்தான் இருக்க போகுது. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருந்த 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன்லேருந்து தண்ணி விடுற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த மிளகாய் எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா குக் ஆகி இந்த காரம் இந்த சிக்கனில் இறங்கியிருக்கும். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.